வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத வரத்தை தான் என் அன்பு குழந்தையான உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். யாராவது என் கோயில் உண்டியலுக்கு வந்து கோடி கோடியாக எனக்கு காணிக்கை கொடுத்தாலும் கூட நான் மனம் குளிர்ந்து போவது கிடையாது. ஆனால் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு இல்லாதவருக்கோ எளியவருக்கோ ஒரு 10 ரூபாய் தானமாக போட்டாலும் அல்லது அவர்கள் பசியாறுவதற்காக ஏதாவது ஒரு உணவு கொடுத்தாலும் உடனே நான் மனம் குளிர்ந்து போய்விடுவேன். ஏனெனில் ஏழை எளியவர்களின் ரூபத்தில் இந்த வராகியம்மா நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிதான் நீ செய்த ஒரு நல்ல விஷயம் இப்போது உனக்கான நன்மைகளை பெற்று தரப்போகிறது. நீ செய்த அந்த நல்ல காரியத்தின் பலனாகத்தான் உனக்கு என் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அவசரமாக இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். இனிமேல் நீ எதற்கும் வருத்தப்படாதே. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் இனி உன் வாழ்க்கை தானாக மாறும், தனியாக உயரும். கோடி கோடியாய் வைத்திருக்கும் மனிதனுக்கு கிடைக்காத சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிக்க வந்துள்ளேன். இன்றைய நாள் உனக்கான நல்ல நாளாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய பெருநாளாக இருக்கும் என் செல்லமே. நீ எப்போது கஷ்டப்பட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போதும் உன் வாழ்க்கை கஷ்டமாக இருப்பதையும் நீ கவலைப்படுவதையும் பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வராகி அம்மா உன்னை நோக்கி ஓடி வந்தேன் என் செல்லமே. ஒரு சில மனிதர்களை பார்க்கும் போதே ஆத்திரமும் வெறுப்பும் வருவதை நான் உணர்கிறேன். அதாவது நீ அவர்களை பார்க்கும் போதெல்லாம் இவர்கள் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள், சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, என்ன சொன்னாலும் மாறவும் மாட்டேன் என்கிறார்கள், திருந்தவும் மாட்டேன் என்கிறார்கள் என சில பேரை பார்க்கும்போது யோசிக்கிறாய். அவர்களை பற்றி இவ்வளவு நேரம் நீ யோசிப்பதே தேவையற்றது. நீ யோசிப்பதற்கு கூட தகுதியற்ற, திறமையற்ற, எந்த நல்லதும் செய்யாத இந்த மனிதர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு இவர்கள் இப்படிதான் என நினைத்து கொண்டே அவர்களை விட்டு கடந்து போவதுதான் உனக்கு நல்லது என் செல்லமே. முடிந்த அளவுக்கு உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் அமைதியாக வாயை மூடிக்கொள். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனம் குழம்பும் போதெல்லாம் அந்த குழப்பமான சூழ்நிலையில் எதையும் பார்க்காமல், எதையும் யோசிக்காமல் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கிவிடு. இதையும் தாண்டி ஏதாவது ஒரு மிகப்பெரிய விஷயம் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அதில் உனக்கு தோல்வி வந்துவிட்டால், நீ நினைத்தது போல அது நடக்காமல் போய்விட்டால், யார் என்னை சொன்னாலும் கேட்டுக்கொள்ளாமல் காதுகளை மூடிக்கொள். ஏனெனில் இந்த உலகத்து மனிதர்கள் எப்போது யார் தோற்றுப்போவார்கள் என காத்திருந்து தோற்றுப்போன மனிதனை குத்தி காட்டி பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால்தான் உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும், உன் தோல்வியை குத்தி காட்டி பேசினாலும் காதுகளை மூடிக்கொள் என சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றி வரும்போது உன் மனதில் அதிகமாக அலைப்பாய விடாமல், ஆட்டம் ஆட விடாமல், ஆணவத்தை தலைக்கு ஏற்றி விடாமல் மனதை மூடி வைத்து கொள்ள பழகிக்கொள். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ எளிமையாக, மிக பணிவாக, பவ்யமாக நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆணவமும் அகங்காரமும் உனக்குள் வர அனுமதிக்காதே என் செல்லமே. இதுவரையிலும் வெறும் கண்ணீரை மட்டுமே பார்த்த நீ இனிமேல் உன் வாழ்வில் அற்புதங்களை பார்ப்பாய். நீ நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் செய்து கொடுக்கப் போகிறேன். இனிமேல் நீ எதுக்காகவும் எந்த விஷயத்தை நினைத்தும் கவலைப்படாமல் வராகி அம்மா, வராகி அம்மா என என் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும். உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த வராகி அம்மா உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன். பணக்கஷ்டம், வீட்டு கஷ்டம் என நிம்மதியை தேடி நீ கோயில் கோயிலாக அலைய வேண்டாம். எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இருந்து கொண்டு உன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்தால் போதும். நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும்படி நான் வேலை செய்வேன். உன் வாழ்வில் ஏதாவது துன்பமோ சோகமோ இருந்தால் இந்த வராகி அம்மாவை நோக்கி ஓடிவா. தகுந்த நேரத்தில் எல்லா துன்பங்களையும் உன் வாழ்விலிருந்து போக்குவேன். உனக்காக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தக்கூடாது என் செல்லமே. இந்த உலகில் வாழும் எல்லா உயிர்களும் நன்றாக வாழ வேண்டுமென அதற்கான அருளை கேட்க முயற்சி செய். நீ வணங்கும் போது
பிரார்த்தனை செய்யும் போது உனக்காக மட்டும் செய்யாமல் எல்லா உயிர்களுக்கும் சேர்த்து செய்யும்போது முதலில் உன் விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறும் என்ற உண்மையை புரிந்துகொள். தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனதை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்திருக்கிறேன். அதை வைத்துக்கொண்டு நல்லது செய்ய முயற்சி செய். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் உனக்கு பிடிக்குமோ அப்படி வாழ்வதற்கு உண்டான மனநிலையை நீ முதலில் உருவாக்கிக்கொள். அடுத்தவர்களிடம் எதையும் எதிர்பார்ப்பதற்கு முன்பாக நீ அதே போல் இருக்க கற்றுக்கொள். உனக்கு பிடித்ததையே நீ அடுத்தவர்களுக்கு செய். அடுத்தவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி உதவ வேண்டும் என நினைக்கிறாயோ நீ அதை அடுத்தவர்களுக்கு முதலில் செய்துவிடு. நீ செய்கிற நல்ல விஷயங்களை பார்த்து மற்றவர்கள் தானாகவே மனம் மாறுவார்கள் என் செல்லமே. இதுவரையிலும் உன் வாழ்வில் நடந்ததை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு இனி என்ன நடக்க வேண்டும் என யோசித்து அதற்கான காரியங்களை செய்ய பழகு. வாழத் தெரிந்தவர்கள் எப்போதும் நல்லதையே யோசிப்பார்கள். நீயும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு நான் இப்போது கொடுக்க போகிற வாழ்க்கையை யாராலும் தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கோடி பொருளும் பொன்னும் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உன் வாழ்வில் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். அந்த ஆசீர்வாதத்தை தான் உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்தேன் என்று சொல்லவே. இனி நீ மன நிம்மதியோடும் நிரந்தர சந்தோஷத்தோடும் வாழ்வாங்கு வாழப்போகிறாய். நீண்ட ஆயுளும் நிலையான ஆரோக்கியமும் நல்ல செல்வமும் இனி எப்போதும் உன் வாழ்க்கையில் உன்னுடனேயே இருக்கப் போகிறது என் செல்லமே. எந்த ஒரு ரகசியத்தையும் யாரையும் நம்பி சொல்லிவிடாதே. ஏதோ ஒரு மனநிலையில் நீ உன் ரகசியத்தை அடுத்தவர்களிடம் சொல்லிவிட்டு அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அதற்காக பயப்படுவதும் அதற்குள் என்ன சொல்லுவார்களோ, யாரிடம் போய் சொல்லிவிடுவார்களோ என வருத்தப்படுவதும் தவறான விஷயம். நீயே உன் ரகசியத்தை பாதுகாத்து வைக்க முடியாத போது, உன்னாலேயே உன் ரகசியத்தை மறைக்க முடியாத போது அடுத்தவர்கள் மட்டும் உன் ரகசியத்தை பாதுகாப்பார்கள், யாரிடமும் சொல்லாமல் இருப்பார்கள் என்பது எந்த விதத்தில் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? எப்போது உன்னை பற்றிய ஒரு விஷயம், உன்னை பற்றிய ஒரு ரகசியம் உன்னை விட்டு தாண்டி போகிறதோ அடுத்த நிமிடமே அது மற்றவர்களுக்கு சொந்தமானது. இந்த உலகம் முழுவதும் அது பரவிவிடும் என்பதை தெரிந்து கொள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கும்போது நீ சிறிதும் கவலைப்படவே வேண்டாம். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நான் முழுமையாக உன்னை காப்பாற்றுவேன் என என் மீது நம்பிக்கை வை. உன் கர்ம வினைகளுக்கெல்லாம் இந்த வராகியம்மா முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். நீ பட்ட துன்பங்களையெல்லாம் விலக்கி வைத்து நான் உன்னுடனேயே இருந்து உனக்கான நல்லதை செய்து தருகிறேன். இல்லாததையே நினைத்து கவலைப்பட்டு இருப்பதை இழந்து விடாதே. எல்லாருக்கும் எல்லாமுமே ஆசைப்படுவது போல மனநிறைவடையும் விதமாக கிடைத்து விடாது. உன் வாழ்வில் என்ன குறை இருந்தாலும் அதையே கவனித்து பார்க்காமல் உனக்குள் இருக்கும் உன்னதங்களைக் கண்டு உன்னதமான விஷயங்களைக் கண்டு மனநிறைவோடு வாழ பழகு. நான் உனக்கு துணையாக இருப்பேன்.